வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று சேஞ்சை பற்றி பேசினேன். சேஞ்சோட எப்படியெல்லாம் உங்களை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பேசினேன். இன்றைக்கி ஏன் சடனாக திரும்பி அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன்னா, இன்றைக்கி என் நண்பன் செந்தில்வேல் என்னை இன்டர்வியூ பண்ணார். செந்தில்வேலோட இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க. இல்லாட்டா அது மக்கள் பேச்சில் வரும் பாருங்கள் 2 நாளில். அதில் என்ன சொல்கிறேன்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டார். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்கும்போது, நீ பசங்கள்லாம் கம்ப்யூட்டர் தானே படிக்கிறாங்க, நீ என்னையா இப்படி கம்ப்யூட்டருக்கு லைஃபே இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறிய அப்படின்னார். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், ரவிக்கிரன்னு பேசு, பெரிய கர்நாடிக் மியூசிக் மேதை. அவர் டிஎம் கிருஷ்ணாவோட சிஷியர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பிட்ஸ் பினானியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர். அதுக்கப்புறம் சிஸ்கோவில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவரை என்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், நானும் அவரும் ஒரு நாளைக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கடைசி 10 வருஷங்க, இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரோக்ராமிங்கே இருக்காது அப்படின்னு சொன்னார். கூகுளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 25% ஆஃப் எங்களோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரிக்வயர்மெண்ட்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு கூகுள் அறிக்கை விட்டுருந்தது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு கூகுளில் பல 100 பேரை ஆண்ட்ராய்ட் டிவிஷன்லேருந்தும் பிக்சார் டிவிஷன்லேருந்தும் தூக்கிட்டாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, இத்தனை நாள் நீங்கள் படிச்சுட்டு இருந்த ஸ்கில்லு உங்களுக்கு யூஸ் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ், நீங்கள் அப்சலீட் ஆகிட்டீங்க. இனிமே உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை மிஷின் அதை முடிச்சிடும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம ஊர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லை படித்தீங்கன்னா, முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் இரலவெண்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத நான் செந்தில்வேல்கிட்ட சொன்னேன். அங்கேருந்து பேச்சு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்தது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க செந்தில், ஒரு விஷயம் சொல்கிறேன், வெரி கான்ட்ரவர்ஷியல் விஷயம்னு. இது நான் ரவிக்கிரன்ட்டையும் சொன்னேன். மெடிசன் படிக்க சொல்லாதீங்க பசங்களை அப்படின்னு குண்டை தூக்கி போட்டேன். எஸ்பெஷலி ஒரு வருஷம் கேப் இயர் விட்டு நீட்டெல்லாம் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நீட்டை ஏன் கட்டப்பட்டு படிக்காதீங்கன்னு சொன்னேன்னா, நீங்கள் 4 லட்சமும் 10 லட்சமும் கொடுத்து வருஷத்துக்கு மெடிக்கல் காலேஜில் சேர்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வருஷம் ஆகும் பையன் படித்து வெளில வர்றது, பையனோ பொண்ணோ படித்து வெளில வர்றதுக்குள்ள. த ஸ்பீட் அட் விச் டெக்னாலஜி மூவ் ஆகிட்டு இருக்கிறதுல அவங்க அப்சல்யூட் ஆகிடுவாங்க. ஏன்னா கம்ப்யூட்டரை அவங்க பண்ணுற வேலையை இன்னும் பெட்டராக பண்ணிடும். ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் டாக்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. இந்த ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் வெரி ஃபியூ. நான் சொன்னது எம்பிபிஎஸ். 100 எம்பிபிஎஸ்ஸுக்கு 10 எம்டி சீட்டு தான் இருக்குது. அப்போ மீறி 90 பேர் கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்காக இவ்வளோ பணம் செலவழிக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் ரொம்ப மதிக்கிற வினோத் கோஷ்லா அப்படின்னு ஒரு இன்ஜினியர் இருக்கார். அவர் இன்டெல்லில் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸர், பென்டிஎம்முக்கு முன்னாடியோ பென்டிஎம் ப்ராசஸர்லேயோ ஒர்க் பண்ணார். அங்கேருந்து போய் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆகிட்டார். அவர் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பைபெடல் ரோபோஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும், அது $10,000 கிட்ட வந்துடும், அது முக்கால்வாசி ரெகுலர் வேலையை முடிச்சிடும்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் போய் பைபெடல் ரோபோன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பல இடத்துல அந்த வீடியோ தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் சமைக்கிறது, உங்களுக்கு துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது, சமைச்சு கொடுக்கறது, சாப்பாடு அங்கேருந்து கொண்டு டேபிளில் வைக்கிறது, இது மாதிரி எல்லா வேலையும் இன்னொரு 10 வருஷத்தில் பைபெடல் ரோபோ பண்ணணுன்னு அவர் சொன்னார். இதுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன். இந்த பைபெடல் ரோபோ இந்த வேலையை செய்யும்போது அவர் என்ன சொன்னார், நாலேஜ் வில் பிகம் ஃப்ரீ அப்படின்னாரு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களுக்கு வேணுங்கிற நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பெரிய எம்டி படித்த டாக்டருக்கு அடியில் 4 ஏஐ அசிஸ்டண்ட் இருப்பான், ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். டாக்டர் கூடிய சீக்கிரம் ஃபீஸ் வாங்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொன்னார்.
உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்கும். பட் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் திரும்பி சொல்கிறது எம்பிபிஎஸ் மட்டும்தான். 10 எம்பிபிஎஸ்க்கு ஒரு எம்டி. பல எம்டி சீட்ஸு ஃபில் ஆகாமல் காலி போய் 0 வேல்யூக்கு போனதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. சர்ஜரியில் ரோபோ வந்துடும். ரோபாட்டிக் சர்ஜரிங்கிறது இன்றைக்கே ரொம்ப ஃபேமஸ் ஃபீல்டு. அதனால் மோர் ப்ரிசைஸ், ஈஸியாக டே சர்ஜரி இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன் செந்தில்வேல்கிட்ட, தயவு செஞ்சு மெடிக்கல் படிக்க வைக்காதீங்க அப்படின்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் சுனாமி ஆஃப் சேஞ்சு. இந்த சுனாமி ஆஃப் சேஞ்ச் வரச்ச நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணி போகிறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ எதை படிக்கணும்னு அவர் கேட்டார். எனக்கு அது நல்ல கேள்வியாக தோணிது. 2 டைப் ஆஃப் லேர்னிங் என்வாயர்மெண்ட் இருக்குது. ஒன்று பெனைன் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து நான் பெனைன் விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் டேனியல் கெஹ்மன்னு ரீசெண்டாக செத்து போனவரும், கேரி கிளீன் அப்படிங்கிறவரும் 2 பேரும் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். செஸ்ஸில் ஒரு சாதாரண ஃபோன் கூட இன்றைக்கி விஸ்வநாதன் ஆனந்தை தோக்கடிச்சிடும், கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணால். நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கிற ஐஃபோன் அதே மாதிரி இதுதான் பெனைன் லேர்னிங் என்வாயர்மெண்ட். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கேரி கிளீன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜூதித் போல்கர்னு ஒரு பெரிய செஸ் பிளேயரை வச்சுருந்தாங்க. அவங்கள வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த செஸ் போர்டை வந்து ஒரு பெரிய பீசஸோடு போட்டு ஒரு ட்ரக்கில் ஒட்டி கொண்டு போனாங்க. அந்த ட்ரக்கு ஒரு 2 நிமிஷம்தான், 1 நிமிஷம்தான் அவங்கள கிராஸ் ஆச்சு. அவங்க அப்படியே இந்த செஸ் பீஸை ஒரு நிமிஷம் கூட பல செகண்ட்ஸ் தான் கிராஸ் ஆச்சு. அந்த செஸ் பீஸை அவங்க கரெக்டாக எழுதிட்டாங்க. அடுத்தது பெனைன் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டு. அடுத்ததை செஸ் பீஸை தப்பாக வச்சாங்க. அந்த இடத்துல அந்த பீஸ் இருக்கவே முடியாத மாதிரி வச்சாங்க. உடனே அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அவங்களால அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதுதான் விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். ஸோ நீங்கள் படிக்கிறது, உங்கள் ஸ்கில்லு எல்லாமே இந்த விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். அப்போ தான் நீங்கள் வந்து ஏஐக்கு அப்சல்யூட்டே ஆக மாட்டீங்க. கம்பெனிகளுக்கும் இது உண்மை. இது மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே போகலன்னா அவங்க அப்சல்யூட் ஆகிடுவாங்க. இப்போ இன்டெல் ஆல்மோஸ்ட் அப்சல்யூட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து ரிவைவாக வாங்கலாங்கிறது தான் $1000 பெட்டு. கூகுள் ஏஐ டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ வந்தான் ஓப்பன் ஏஐ, சாம் ஆல்ட்மன். அவன் வந்து ஹெவி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூகுளும் அவங்க ஜெமினியை ஓரளவு டெவலப் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஏஐ கம்ப்யூட்டர் எல்லாம் பெனைன் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணணும். இந்த விக்கெட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் இருக்குல்ல. இப்போ நான் பஜாஜ் ஆட்டோ வாங்கலாமா வேண்டாமான்னா, வாங்கலான்னு ஒரு 10 ரீசன் கொடுக்கும், விற்கலான்னு ஒரு 10 ரீசன் கொடுக்கணும். வாங்கலாமா விற்கலாமான்னு டிசிஷன் நான் தான் சொல்லணும், அது கம்ப்யூட்டர் சொல்லாது. இதுதான் விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபீல்டை சூஸ் பண்ணலைன்னா உங்கள் லைஃபே ப்ராப்ளமாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.